ஹாய் நண்பா. உயிருடன் இருப்பதுனா என்ன? ஒரு கல்லுக்கும் ஒரு நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வாங்க இந்த ஆழமான கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நாம இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஒரு அடிப்படை கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயம் உயிருடன் இருக்கு, இன்னொன்னு இல்லன்னு நாம எப்படி முடிவு பண்றோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பொதுவா நாம வாழ்க்கைக்கான அறிகுறிகள்னு நினைக்கிற விஷயங்கள், அதாவது ஓடுறது, சாப்பிடுறது, மூச்சு விடுறது, இதெல்லாம் வெறும் வெளித்தோற்றம்தான். ஆனா உண்மையான மேஜிக்கே நம்ம கண்ணுக்கு தெரியாத மிகச் சின்ன அளவுல தான் நடக்குது. அதுதான் மூலக்கூறுகளோட தொடர்ச்சியான இயக்கமும் இடைவிடாத பழுது பார்ப்போம். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு பொது நிக்காத ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை மாதிரி. நம்ம உடம்பா இருந்தாலும் சரி, வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, மூலக்கூறு மட்டத்துல அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு ஒழுங்குல வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் நின்னுடுச்சுன்னா வாழ்க்கையும் நின்றுடும். சரி, இந்த தொடர்ச்சியான பழுது பார்க்கிற வேலைக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்குது? இங்கதான் எல்லா உயிரினங்களும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைய நம்ம பார்க்கறோம். அதுதான் ஆற்றலுக்கான தீராத தேவை. இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு உயிரினமும் ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸ் மெஷின் மாதிரி. அது குழப்பம்ங்கிற ஒரு சக்திக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கு. அந்த போராட்டத்துக்கு எரிபொருளா வெளியிலிருந்து தொடர்ந்து ஆற்றல் தேவைப்படுது. அந்த எனர்ஜி சப்ளை நின்றுச்சுன்னா அந்த சிஸ்டம் உடைஞ்சிடும். இதுதான் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இந்த மாதிரி இடைவிடாமல் நடக்கிற பராமரிப்பு வேலைகளை தான் நாம வாழ்க்கை செயல்முறைகள்னு சொல்றோம். நாம எந்த வேலையும் செய்யாதப்போ, ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம உடம்புக்குள்ள இந்த அத்தியாவசியமான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ உயிரினங்கள் இந்த ஆற்றல் பிரச்சனைய எப்படி சரி பண்ணுது? இயற்கையில இதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. அத நாம உருவாக்குறவங்க, சாப்பிட்றவங்கன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, 2 டீம் இருக்கு. ஒரு டீம் உருவாக்குபவர்கள். இவங்க சூரிய ஒளி, தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான சிம்பிளான விஷயங்களை வச்சு தங்களுக்கு வேண்டிய சாப்பாடை நீங்களே தயாரிச்சுக்குவாங்க. இன்னொரு டீம் உண்ணுபவர்கள். இவங்க உயிர் வாழணும்னா மத்த உயிரினங்களை சாப்பிட்டு தான் ஆற்றலை பெற முடியும். இன்னும் சிம்பிளா புரியணும்னா சில உதாரணங்களை பார்க்கலாம். பச்சை தாவரங்கள் தான் பெஸ்ட் உருவாக்குபவர்கள். விலங்குகள், பூஞ்சைகள், அப்புறம் நாம எல்லாரும் உண்ணுபவர்கள் டீம்ல வரோம். அதாவது நாம உயிர் வாழணும்னா இந்த உருவாக்குறவங்கள சார்ந்துதான் இருக்கணும். சரி, இந்த உருவாக்குறவங்க எப்படி இதை செய்யறாங்க? வாங்க அந்த அற்புதமான ப்ராசஸ பத்தி கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். தாவரங்களோட உலகத்துக்குள்ள போலாம் வாங்க. ஒரு சாதாரண இலைங்கிறது வெறும் பச்சை கலர்ல இருக்கிற ஒரு பொருள் இல்ல. அது உண்மையிலேயே சூரிய ஒளிய கெமிக்கல் எனர்ஜியா மாத்துற ஒரு ஹைடெக் ஃபேக்டரி. அதுக்குள்ள இருக்கிற இந்த அற்புதமான அமைப்பை பாருங்க, எவ்ளோ நேர்த்தியா இருக்கு இல்லையா? ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ்னு சொல்ற இந்த ப்ராசஸ் 3 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட், இலையில இருக்கிற பச்சை நிறமி குளோரோஃபில் சூரிய ஒளியை நல்லா பிடிச்சுக்கும். அப்புறம் அந்த எனர்ஜியை வச்சு தண்ணிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன்னு பிரிக்கும். கடைசியா அந்த ஹைட்ரஜனை கார்பன் டை ஆக்சைடோட சேர்த்து சர்க்கரையா, அதாவது தாவரத்தோட உணவா மாத்துறோம். ஆனா அந்த கார்பன் டை ஆக்சைடு இலைக்குள்ள போகுது. அதுக்கு தான் இலைகளோட மேற்புறப்புல ஸ்டொமாட்டான்னு சொல்ற இந்த சின்ன சின்ன துளைகள் இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இதுதான் செடிக்கு தேவையான காத்த உள்ள எடுக்கிற கதவு மாதிரி. ஒரு செடி அது உருவாக்குற எல்லா எனர்ஜியையும் அப்பவே யூஸ் பண்ணிடாது. மிச்சம் இருக்கிறத ஸ்டார்ச்சா மாத்தி சேமிச்சு வைக்கும். அது அதோட பர்சனல் பவர் பேங்க் மாதிரி. தேவைப்படும் போது, முக்கியமா ராத்திரி நேரத்துல யூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம உண்ணுபவர்கள் பக்கம் வருவோம். நம்ம உடம்பையே ஒரு சூப்பரான உதாரணமா வச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நமக்கு சக்தியை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன டூர் போலாம். இதுதான் நம்மளோட செரிமான அமைப்பு. நாம சாப்பிட்ற சிக்கலான சாப்பாட்ட நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன எரிபொருளா மாத்திர ஒரு நீளமான, ஆச்சரியமான ஒரு ஃபேக்டரி இது. இந்த பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பயணம் வாயிலே ஆரம்பிச்சிடுது. நாம சாப்பாட மெல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம உமிழ்நீர்ல இருக்கிற என்சைம்ஸ் வேலைய ஆரம்பிச்சிடுது. செரிமானம் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த ஸ்டாப் வயிறு. இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரொம்ப தீவிரமான ஒரு அமில சூழலை உருவாக்குது. இந்த சூழல் தான் பெப்சின்னு சொல்ற என்சைம் புரோட்டீன் மாதிரியான கடினமான பொருளை எல்லாம் உடைக்க உதவுது. ஆனா உண்மையான மேஜிக் நடக்கிற இடமே நம்ம சிறுகுடல் தான். இங்கதான் பெரிய பெரிய உணவு மூலக்கூறுகள் எல்லாமே நம்ம உடம்பு உறிஞ்சிக்கக்கூடிய சின்ன சின்ன யூனிட்டை உடைக்கப்படுது. இதுதான் செரிமானத்தோட மிக முக்கியமான கட்டம். இந்த கடைசி வேலையை முடிக்க ஒரு சூப்பரான டீம் ஒர்க் தேவைப்படுது. கல்லீரல்ல இருந்து பித்தநீர், கணையத்துல இருந்து என்சைம்ஸ், அப்புறம் குடல் சுவர்களே சுரக்கிற சாறுகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பாட்ட அமினோ அமிலங்கள், கொழுப்பாமிலங்கள், குளுக்கோஸா மாத்துறாங்க. இதுதான் நம்ம செல்களுக்கு தேவையான பியர் ஃபியூவல்.
சரி, எரிபொருள் ரெடி. ஆனா அது எப்படி ரத்தத்துக்குள்ள போகும்? அதுக்கு தான் சிறுகுடல்ல வில்லின்னு சொல்ற லட்சக்கணக்கான சின்ன சின்ன விரல் மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுற பரப்பளவ பல மடங்கு அதிகமாக்குது. ஒரு துளி சக்தி கூட வீணாகாம பாத்துக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான உண்மைக்கு திரும்பவும் கொண்டு வருது. உண்ணுபவர்களாகிய நாம இந்த உருவாக்குபவர்கள் இல்லாம உயிர் வாழவே முடியாது. இது இயற்கையோட ஒரு மாற்ற முடியாத விதி. அப்போ கடைசியா நாம பாக்குறது என்னன்னா, செடிங்க சூரியனோட சக்தியை பிடிக்குது, விலங்குகள் அதை சாப்பிட்டு அந்த சக்தியை எடுத்துக்குது. இது பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய அழகான வலைப்பின்னல் மாதிரி. நாம எல்லாரும் இந்த பெரிய வலையோட ஒரு பகுதி தான். நாம பார்த்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த மூலக்கூறு வேலைகள் தான் வாழ்க்கையோட ஆதாரம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை எழுப்புது. எதிர்காலத்துல நாம கம்ப்யூட்டர்லயோ இல்ல ரோபோக்கள்லயோ செயற்கை வாழ்க்கையை உருவாக்குனா அதோட அடிப்படை கண்ணுக்கு தெரியாத செயல்முறைகள் என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.